وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. وبعد. அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே, யுத்தங்கள் சம்பந்தமாக இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த முக்கியமான போர்கள் சம்பந்தமான 5 நாட்கள் தொடரிலே நாங்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிறோம். இன்றைய தினம் உஹது யுத்தம் சம்பந்தமாக வரலாற்றிலே வந்த முக்கியமான செய்திகளை பற்றி உங்களிடத்திலே பரிமாறிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாற்றில் நடந்த 2வது யுத்தம் என்று சொன்னால் அது உஹது யுத்தம் தான். உலக வரலாறு என்றைக்கும் மாறாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் நடப்பித்து காட்டிய ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது வதில்கல் அய்யாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், அந்த காலங்களை நாங்கள் மனிதர்களிலே மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருக்கிறோம், மீண்டும் மீண்டும் வர செய்து கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறார். உலக வரலாற்றை நாங்கள் புரட்டி பார்த்தால் யாரும் தொடர்ந்தும் வெற்றி பெற்றது கிடையாது, தொடர்ந்தும் தோல்வி அடைந்ததும் கிடையாது. கீழே இருப்பவர்கள் என்றும் கீழே இருந்ததும் கிடையாது, மேலே இருப்பவர்கள் என்றும் மேலே இருந்தது கிடையாது. கீழே இருப்பவர்கள் மேல் வருவார்கள், மேல் இருப்பவர்கள் கீழ் போவார்கள். அதுபோன்று ஆட்சியாளர்கள் அடிமைகளாக மாறுவார்கள், அடிமைகள் ஆட்சியாளர்களாக மாறுவார்கள். வெற்றி பெற்றவர்கள் தோல்வி பெறுவார்கள், தோல்வியுற்றவர்கள் வெற்றி பெறுவார்கள். இது உலக வரலாறு நியதி, யாருக்கும் இதில் மாற்றம் கிடையாது. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இந்த காலச்சக்கரத்தை நாங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் மாற்றி மாற்றி சுற்றி கொண்டிருக்கிறோம், மறுபடி சுற்றி கொண்டிருக்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அந்த வார்த்தை கிணங்க அதை நிரூபிப்பது போன்று நடந்த ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு கட்டளை மீறியதன் காரணமாக இந்த சமுதாயம் அனுபவித்த ஒரு மிகப்பெரிய வேதனைகளை எங்கள் வரலாற்றிலே பதிவு செய்துவிட்டு போன ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். சகோதரர்களே, பத்ர் யுத்தத்திலே நபியவர்களும் நபித்தோழர்களும் அடைந்த வெற்றியை பொறுத்தவரையில் எந்த அளவுக்கு எங்களுக்கு மிக மகிழ்ச்சியானதோ, எந்த அளவுக்கு எங்களுக்கு மிக சந்தோஷமானதோ, எந்த அளவுக்கு எங்கள் உள்ளத்திலே இப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அல்லாஹ் தஆலா கொடுத்தான் என்று சொல்லி பெருமிதம் அடைகிறோமோ, அந்த அளவுக்கு வேதனைப்படக்கூடிய அளவில், கவலைப்படக்கூடிய அளவில், உள்ளம் கசிகின்ற அளவில், கண்களில் நீர் மல்கக்கூடிய அளவில் நடந்த ஒரு யுத்தம் தான் உஹது யுத்தம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வார்த்தை ரீதியாக கூட மாத்திரமல்ல மன ரீதியாக கூட கஷ்டப்படுவதை அல்லாஹ் தஆலா விரும்பவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிக்கிறார்கள். திருமணம் முடித்த பின்னால் ஒரு சிலர் வலிமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலிமா கொடுக்கிறார்கள். அந்த வலிமாவை சாப்பிட்ட பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டு வாயிலே ஒரு சிலர் இருந்து கதைத்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எழும்பி போக முடியுமா என்று சொல்லுகின்ற பழக்கம் கிடையாது, அல்லது போவது போன்று நடந்து கொள்கின்ற பழக்கமும் கிடையாது. முன்னே வருகிறார்கள், அந்த சிலர் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹாவுடைய அறைக்கு நபி அவர்கள் போக வேண்டும், ஆனால் இவர்கள் பேசிக் கொண்டிருப்பதனால் நபி அவர்களால் போக முடியவில்லை. ஒன்றுக்கு பல முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் வருகிறார்கள், இவர்கள் போனபாடு இல்லை. எப்படியோ இது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மூலம் அந்த நபர்களுக்கு ஏதோ வகையில் எத்த வைக்கப்பட்டு எழும்பி போய்விடுகிறார்கள். அல்லாஹ் தஆலா இந்த ஒரு விஷயத்தை பெரிய விஷயமாக கருதி ஒரு குர்ஆன் வசனத்தையே இறக்கி வைக்கிறார். அதாவது யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீடுகளுக்குள் நுழைவதென்றால் அவர் அனுமதித்தால் தான் நீங்கள் நுழைய வேண்டும், அவர் சாப்பாட்டுக்கு அழைத்தால் தான் நீங்கள் சாப்பாட்டுக்கு போக வேண்டும். அதே நேரத்தில் ஃபைதா தைம்தும் ஃபன்தஷிரு, சாப்பிட்டு முடிந்து விட்டால் வீட்டிலிருந்து கதைத்துக் கொண்டிருக்க வேண்டாம். வீட்டிலிருந்து கைர முஸ்தனிசி ஹதீஸின், அதாவது கதைகளை கதைத்துக் கொண்டு பேசிக்கொண்டு அங்கே இருக்க வேண்டாம்.
போய்விடுங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், இன்னதாலிக்கும் கான யுதின் நபி ஃபயஸ்தஹி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். அது அந்த நபிக்கு வேதனையாக இருந்தது, மனசிலே பெரிய சங்கடமாக இருந்தது, அவர் வெட்கப்பட்டு கொண்டிருந்தார், மனசிலே பெரிய சங்கடமாக இருந்தது. உங்களிடத்தில் சொல்ல அவர் வெட்கப்பட்டார். அல்லாஹ் தஆலா உண்மையை சொல்ல வெட்கப்படுவதும் கிடையாது. இதற்கு பின்னால் நபியோட வீடுகளுக்கு போங்கள் என்றால் அனுமதியோடு போங்கள், சாப்பிட்டு முடிந்து விட்டால் வெளிக்கிளம்பி விடுங்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன ரீதியாக பட்ட ஒரு வேதனைக்காக அல்லாஹ் தஆலா கண்டித்து இந்த குர்ஆன் வசனங்களை இறக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு கதை சொல்கிறார்கள். இந்த ரசூல் எல்லோருடைய கதையும் கேட்கக்கூடியவர், எல்லோருடைய கதைக்கும் காது கொடுக்கக்கூடியவர் என்று நபி அவர்களை விமர்சிக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா இந்த விமர்சனத்துக்கு பதில் சொல்கிறான், குல் உதுனு கைரின். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காது கொடுக்கிறார், நிறைய விஷயங்களுக்கு காது கொடுக்கிறார், ஆனால் காது கொடுக்கின்ற எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்கள் தான் என்று நபியை நீங்கள் பதில் சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனவேதனைப்படுவதை, கொஞ்சம் மனசுல சஞ்சலப்படுவதை கூட அல்லாஹ் தஆலா விரும்பாமல், அப்படி நடந்தால் உடனடியாக வசனம் இறக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நபித்தோழர்களுடைய கற்பனையில் நபி அவர்கள் கொஞ்சம் மன ரீதியாக வேதனைப்பட்டால் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேதனைப்பட்டு விட்டார்களே என்று நினைக்கக்கூடிய நிலையில் நபித்தோழர்கள் இருந்தார்கள். அவர்கள் வாழ்நாளிலே கற்பனை பண்ணி இருக்க மாட்டார்கள், நபி அவர்கள் காயப்படுத்தப்படுவார்கள், இரத்தமோட்டப்படுவார்கள் என்று வாழ்நாளிலேயே கற்பனை பண்ணி இருக்க மாட்டார்கள். இந்த உஹது வரலாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காயப்படுத்திய ஒரு கோரமான கவலை மிக்க ஒரு வரலாறு. சகோதரர்களே, இந்த உஹதிலே எங்களுக்கு பல படிப்பினையும் உண்டு. இந்த உஹது யுத்தத்திலே பல படிப்பினையும் உண்டு. உஹது யுத்தம், அதாவது இந்த பத்ர் யுத்தம் முடிந்து சந்தோஷமாக மக்காவுக்கு முஸ்லிம்கள் திரும்ப, மதீனாவுக்கு வேதனைகளோடு இந்த மக்கள் திரும்புகிறார்கள். வேதனைகளோடும் பிரச்சனைகளோடும், அதாவது நிறைய பேரை இழந்து, தலைவர்களை எல்லாம் இழந்து படுதோல்வியோடு மதீனா மக்காவுக்கு திரும்புகிறார்கள். ஆத்திரம் அடங்கவில்லை, அவர்களுடைய ஆத்திரம் அடங்கவில்லை. எந்த அளவுக்கு இருக்கிறார்கள் என்று சொன்னால், அபூ சுஃபியான் கொண்டு வந்திருக்கிறாரே அந்த வியாபார கூட்டம், அந்த வியாபார பொருட்கள், இந்த அனைத்தையும் அடுத்த யுத்தத்துக்காக செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கட்டுகிறார்கள். அடுத்த யுத்தத்திற்காக இந்த அனைத்தையும் செலவழிக்க வேண்டும் என்று தீர்மானம் கட்டுகிறார்கள். பல குதிரைகளை சேமிக்கிறார்கள், பல ஒட்டகங்களை சேமிக்கிறார்கள், பல போர் வீரர்களை தயார்படுத்துகிறார்கள். ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டுகிறார்கள். எனது சாச்சாவை கொண்டதற்காக நான் பழி வாங்குவேன், எனது பெரியப்பாவை கொண்டதற்காக நான் பழி வாங்குவேன், எனது பிள்ளையை கொண்டதற்காக நான் பழி வாங்குவேன் என்று ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டுகிறார்கள். இந்த நேரத்தில் ஒன்றை சொல்லிக் கொள்ள வேண்டும். ஹிந்தா என்ற பெண்மணி கங்கணம் கட்டியதாகவும், ஈரலை கடித்து துப்பியதாகவும், மாலைகள் அணிவித்ததாகவும் செய்தி சொல்வார்கள். அது பொய்யான செய்தி. ஹிந்தாவுக்கும் அந்த வரலாற்றுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும் என்று கங்கணம் கட்டியவர் ஜுபைர் இப்னு முத்தாயிம். புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்களிலே பதியப்பட்ட ஒரு செய்தி. ஹிந்தாவுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. ஷியாக்களால் அபூ சுஃபியான், முஆவியா அந்த பரம்பரைக்கு அதாவது இழுக்கு கட்ட வேண்டும், பொய் சொல்ல வேண்டும் என்பதற்காக கட்டப்பட்ட ஒரு செய்தி தான் இந்த செய்தி. அதை நாங்கள் ஆதாரமாக எடுத்துவிட முடியாது. நாங்களும் இந்த ரமலானுக்குள் வரைக்கும் அதை நம்பிக்கொண்டுதான் இருந்தோம், அந்த செய்தியை ஏற்ற நிலையில் இருந்தோம். உஹது யுத்தத்தின் சம்பந்தமாக படித்து தேடி ஆய்வு செய்து பார்க்கின்ற பொழுது இந்த செய்தி எந்தவித ஆதாரமற்ற செய்தி என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடிந்தது. புகாரி, முஸ்லிம் போன்ற கிரந்தங்கள் எல்லாம் சஹீஹான அறிவிப்பு, ஜுபைர் இப்னு முத்இம் தூண்டுகிறார், வஹ்ஷி என்பவர் வந்து கொலை செய்கிறார் என்பதெல்லாம் புகாரி, முஸ்லிமில் எங்களால் காண முடிகிறது. ஹிந்தாதான் இதை தூண்டினார், மாலையாக அறிவித்துக் கொண்டார், ஈரலை கடித்து சப்பி துப்பினார் என்ற செய்தி எல்லாம் பொய்யான செய்தி. சகோதரர்களே, இப்படி மக்காவிலே தூண்டப்படுகிறார்கள். ஒவ்வொருவரும் முடிவெடுக்கிறார்கள், நாங்கள் கொல்ல வேண்டும், வெட்ட வேண்டும் என்று முடிவெடுக்கிறார்கள். இந்த முடிவோடு ஒரு பெரிய கூட்டமே கிளம்புகிறது. எந்த அளவுக்கு என்றால், ஜுபைர் இப்னு முத்இம், துஐமா இப்னு அதி, அதாவது தனது சாச்சா, தனது பெரியப்பா அல்லது சாச்சா, இந்த துஐமா இப்னு அதி பத்ர் யுத்தத்திலே கொல்லப்பட்டார் என்பதற்காக ஜுபைர் இப்னு முத்இம் வஹ்ஷியை கூப்பிடுகிறார். வஹ்ஷி ஹபஷா, அதாவது அபிசீனியா பகுதியைச் சேர்ந்தவர், கருப்பு அடிமையாக இருந்தார். ஆனால் நல்ல புத்தி கூர்மையுள்ளவராக இருந்தார். 50 வருடத்துக்கு முன்னால் உள்ள செய்திகளையும் நல்ல முறையில் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியவராக இருந்தார். அதே நேரத்தில் அபிசீனியா மக்கள் எப்படி அம்பு எய்வார்களோ, அம்பு எய்வதில் அவர்கள் பிரபலியம் பெற்றவர்கள், அந்த அடிப்படையில் குறி தவறாமல் அம்பு எய்யக்கூடியவராகவும் வஹ்ஷி இருந்தார். இந்த வஹ்ஷியை பார்த்து ஜுபைர் இப்னு முத்இம் சொல்கிறார், நீ எனக்கு இப்பொழுது அடிமையாக இருக்கிறாய்,
இந்த யுத்தத்திலே கலந்து கொண்டு எனது சாச்சாவை கொண்ட, அதாவது இந்த ஹம்சாவை, துவைமா இப்னு அதி என்ற எனது பெரியப்பா அல்லது சாச்சாவை கொண்ட இந்த ஹம்சாவை நீ கொல்லுவாயாக இருந்தால் நீ விடுதலை பெற்று விட்டாய், நீ விடுதலை பெற்று விட்டாய், உனக்கு விடுதலை ஹம்சாவை கொலை செய்வதுதான் என்று சொல்கிறார்கள். ஹம்சாவோடு நேரடியாக மோதுவதற்கெல்லாம் அந்த குறைஷிகள் இருக்கக்கூடிய இரண்டாந்தரமாக அந்த இருக்கக்கூடியவர்களுக்கு அருகதை கிடையாது, பயந்தவர்கள், கோழைகள். அதனால் இப்படி ஒரு இல்லை என்றால் வீரர்களாக இருந்தால் என்ன செய்வார்கள் தெரியுமா? அவர்கள் முந்தியிருப்பார்கள். தனக்கு கீழே வேலை செய்யக்கூடியவரை பார்த்து நீ விடுதலையாக வேண்டும் என்றால் கொலை செய் என்று சொல்லி அவர்கள் ஒவ்வொருவரும் கங்கணம் கட்டுகிறார்கள். இப்படியான கங்கணங்களோடு தான் உஹது யுத்தத்துக்கு வருகிறார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை டார்கெட் பண்ணியிருந்தார்கள், ஒவ்வொருவரும் ஒவ்வொருவரை டார்கெட் பண்ணியிருந்தார்கள். அதில் உமையத் இப்னு கலஃப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை டார்கெட் பண்ணியிருந்தார். ரசூலுல்லாஹை கொல்ல வேண்டும், நபி அவர்களை வெட்ட வேண்டும் என்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு இலக்கோடு உஹது யுத்தத்திற்கு வருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளம்பவும் இதை பற்றி கேள்விப்படவும் இல்லை. ஆனால் இப்படி மதீனாவுடைய கொஞ்சம் தூரத்திலே உள்ள உஹது மலைக்கு அருகே இவர்கள் வந்து விட்டார்கள். உஹது மலைக்கு அடுத்த பகுதியால், அதாவது உஹது மலை இந்த பகுதியில் இருக்கிறது, இந்த பகுதியில் உஹது மலை என்று சொன்னால் இந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பகுதியால் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கேள்விப்படுகிறது. பத்ர் யுத்தம் நடந்து கொஞ்ச காலம்தான், பத்ர் யுத்தம் நடந்து கொஞ்ச காலம்தான். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்டவுடன் எல்லோரையும் அழைத்து மசூரா செய்கிறார்கள், ஆலோசனை பண்ணுகிறார்கள். என்ன செய்வது, போவதா இல்லையா ஆலோசனை செய்கிறார்கள். அந்த நேரத்தில் நபி அவர்களுக்கு போகின்ற விருப்பம் இருக்கவில்லை. வந்தால் யுத்தம் செய்வோம், உள்ளே வந்தால் யுத்தம் செய்வோம், இல்லை என்றால் தேவை கிடையாது என்ற கருத்தில் நபி அவர்கள் இருக்கிறார்கள். உபய் இப்னு சலூல் அதை ஆதரித்து தூண்டிக் கொண்டிருக்கிறார். என்றால் நீங்க உபய் இப்னு சலூலை நாங்கள் முனாஃபிக்காக பார்க்கிறோம், ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அவர் முஸ்லிம்களோடு தான் இருந்தார், தொழுதார், நோன்பு பிடித்தார், ஜக்காத்து கொடுத்தார், எல்லாம் முஸ்லிம்களோட தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும், ஒரு சில சஹாபாக்களுக்கு இவன நடவடிக்கை மூலம் முனாஃபிக்காகி பாடு தெரியும், இவ்வளவுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட கேட்கப்படுது, யார் ரசூலுல்லாஹ் நீங்க பேர் லிஸ்ட்ல இருந்தாங்க முனாஃபிக்களை கொன்றுவோம் என்று உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், விட்டுருங்க, லா யதஹத்தது நாது அன்ன முஹம்மதன் யக்துல் அஸ்ஹாபஹு, முஹம்மத் தனது தோழர்களை கொல்லுகிறார் என்று மக்கள் பேசிக் கொள்வாங்க, அதனால வாங்க, அப்படித்தான் மக்கள் நினைப்பார்கள். காரணம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லி முஸ்லிம்களோடு இருந்து கொண்டிருப்பவங்க தான் முனாஃபிக்குகள். முனாஃபிக்குகள் என்பது எப்படி தெரிய வரும் என்றால் சஹாபாக்கள் காட்டுகின்ற ஈடுபாடு அவர்களிடத்தில் இருக்காது, அவ்வளவுதான். இதற்காக கொண்டோம் என்று சொன்னால் மக்கள் என்ன பேசிக் கொள்வார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னாலும் முகமது வெட்டுவாரு, சொன்னாலும் முகமது வெட்டுவார் என்று பேசிக் கொள்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, உபய் இப்னு சலூல் சொல்கிறார்கள், யார சொல்ல தேவை கிடையாது, அவங்க வந்தா யுத்தம் செய்வோம், வந்தால் யுத்தம் செய்வோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய பெண்கள் கூட என்ன செய்வாங்க, கல்லுகளை உபயோகித்து அடிப்பாங்க, பெரிய படையெடுங்களுக்கு இருக்கும், நாங்க அவர்களை விரட்டி விடலாம் உள்ளே வந்தால். ஆனால் வெளியே நாங்க போனோம் என்றால் பெரும்பாலும் தோற்க வாய்ப்பு இருக்குது. வெளியே போனோம் என்று சொன்னால், அதாவது யுத்தத்துக்கு உத்தி சொல்வதை போன்று உபய் இப்னு சலூல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுகிறான். அவருடைய முழு நோக்கமே யுத்தம் இல்லாம பிரச்சனை இல்லாம ரெண்டு சைடே ஏமாத்திக்கிட்டு வாழணும், ரெண்டு சைடே ஏமாத்திக்கிட்டு வாழணும், அதுக்கு ஐடியா சொல்றாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய நிறைய மக்கள் இல்லை யார சொல்ல போகணும், உஹதுக்கு போகணும். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், நீங்கள் மௌத்தை விரும்பி போனீர்கள், இதோ கண்டு விட்டீர்கள் என்று சொல்றான். மௌத்தனை பார்க்கறதானே போனீங்க, இதோ கண்டுட்டீங்க அல்லாஹ் தஆலா சொல்றான். உண்மையிலேயே அந்த நபி தோழர்கள் ஷஹாதத்துக்காக போனாங்க, நீங்கள் நேரடியாக மௌத்தை கண்டு விட்டீர்கள். பத்ர் யுத்தத்திலே நடந்த அந்த வெற்றியுடைய ஆர்வமும் அந்த சஹாபாக்களிடத்தில் இருந்தது. இதை அடுத்த கட்டமாக நாங்கள் போனால் இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு நல்ல ஒரு சந்தர்ப்பம் என்கின்ற உணர்வும் இருந்தது. இந்த உணர்வுகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தூண்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நபி அவர்களுக்கு ஒன்றும் விளங்கவில்லை, கொஞ்ச நேரம் யோசிக்கிறார்கள், பின்னர் தனது வீட்டுக்குள் போனார்கள், கேடயத்தை அணிந்தார்கள், வந்து விட்டார்கள். தலையிலே கவசங்களையும் உடம்பிலே கவசங்களையும் அணிந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே வருகிறார்கள். அப்படி என்றால் என்ன, யுத்தத்திற்கு போவதாக நபியர்கள் முடிவெடுத்து விட்டார்கள். யுத்தத்திற்கு போவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிவெடுத்துக் கொண்டார்கள். முடிவெடுத்தவுடன் சஹாபாக்களுக்கு ஒரு மாதிரி ஆகிறது, யா ரசூலல்லாஹ் உங்களை நாங்கள் நிர்பந்தித்து விட்டோம் என்று நினைக்கிறேன், உங்களை நாம் நிர்பந்தித்து விட்டோம் என்று நினைக்கிறோம் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சஹாபாக்கள் சொல்லிவிட்டு சொல்லுங்க, இன்ஷிஅத்த ஃபக்ஹூத், யா ரசூலல்லாஹ் நீங்க போக விரும்பலாட்டி இருங்க, பரவாயில்ல என்றார்.
நம்மளை நிர்பந்தத்தால் ரசூலாக வழியாகிறார்களோ அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்னஹு லா யம்பகி லிநபியின் இதா லபிஸ லஅமதஹு அய்யதஹா ஹத்தா யுகாத்தில். கிரீடத்தையும் கேடயத்தையும் அணிந்து விட்டால் யுத்தம் செய்கின்ற வரைக்கும் திருப்பி அமர்வது ஒரு நபிக்கு ஆகாது என்று சொன்னார்கள். கிரீடத்தை கேடயத்தெல்லாம் போட்டாச்சுன்னு சொன்னா, கவசத்தை போட்டாச்சுன்னு சொன்னால் யுத்தம் தான் முடிச்ச பிறகுதான் வந்து இருக்க வேண்டும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்பொழுது பெரிய படையோட போறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய யுத்த தந்திரங்களில் ஒன்று, இங்கதான் இந்த யுத்தத்துல அப்படி நடக்கல, ஆனா பொதுவாக ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க இங்க போறோம் என்று போவாங்க. முனாஃபிக்கள் என்ன செய்வாங்க தெரியுமா, டக்குனு மெசேஜ் அனுப்புவாங்க ரசூலுல்லாஹ் இங்க வராங்க. அப்படி இடையில போகல ரூட்டை ரசூலுல்லாஹ் மாத்துவாங்க, வேற சைடுக்கு தௌரியான்னு சொல்லுவாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சைடுக்கு மாத்துவாங்க. சஹாபாக்கள் பாப்பாங்க என்ன மாத்துறாங்க, வேற சைடு திருப்பிடுவாங்க. நியூஸ் கொடுத்தவங்க மாட்டினாங்க. முனாஃபிக்கீன்கள் மாத்தி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்த தந்திரங்களில் உண்டு. நம்ம சுன்னா என்று தொழுகையில பேசுறோம் தானே, அது கொண்டு நோன்புகளை பேசுறது தானே. ஜிஹாத் என்று நடந்தா இது சுன்னத்து, ஜிஹாத் நடந்தா ஜிஹாதுல சுன்னத்துக்கள்ல உண்டு தௌரியா. இங்க போகிற மாதிரி இன்னொரு சைடுக்கு எடுக்கிறது. சகோதரர்களே, இந்த உஹதிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு லட்சியமும் உஹது என்ற மலைக்கு போகணும். இப்படி உஹது என்ற மலை என்று சொன்னா இது உஹது மலை என்று வைங்க, இந்த முஸ்லிம்கள் இங்க வைக்கிறாங்க. இப்படி நடுவுல உஹது மலை வச்சு இங்க முஸ்லிம்களும் போறாங்க. அப்படி எல்லாம் கற்பனை பண்ணுவாங்க. உஹதுடைய எப்படி உஹது நடந்ததுக்கான மெப்பெல்லாம் இருக்குது. அதாவது உஹது மலை இப்படி இருக்கும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலையை பின்னுக்கு போட்டு முஸ்லிம்களோட படை இங்க வைக்கிறாங்க, முஸ்லிம்களோட படை அங்க வைக்கிறாங்க, முஸ்லிம்களுடைய படை அங்க இருக்கிறாங்க, இங்க இந்த இவங்க வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹோட படை தந்திரங்கள் எல்லாம் பாருங்க. ரசூல் இதுல நிறைய விஷயம் இருக்குது. இந்த மலைக்கு அடுத்த பகுதியில் இந்த பகுதியில் முஸ்லிம்களும் அங்க முஸ்லிம்களும் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு பின்கால மலை. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது என்ற இடத்துக்கு போய் நின்று முட்டமொத்தமாக நின்று கொள்கிறார்கள். ஏற்கனவே வந்தவர்களுடைய எல்லை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது என்ற இடத்தில் கூடாரம் அடிக்கிறார்கள். சகோதரர்களே, இப்படி போகின்ற இடைவெளியிலே உபை இப்னு ஸலூல் சொல்கிறார்கள், எல்லாரும் அந்த மனுஷனுக்கு வழிபட்டுட்டாங்க, என்ன யாரும் வழிபடல, ஏன் நாங்க எங்களை சும்மா கொண்டு வாங்கலான்னு போவோன்றான். சொன்னவுடன் கிட்டத்தட்ட 300 லட்சம் பேர் திரும்பிடுறாங்க. போறவங்க 1000 பேர், அவங்க 3000 பேர், கிட்டத்தட்ட 3000 பேர். 3000 அக்யூரேட்டா சொல்லலாம், 3000 பேர் கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு வந்திருந்தார்கள். இவங்க போறது 1000, ஏற்கனவே 1000க்கு 300, இப்ப 3000க்கு 1000, எல்லாம் 1க்கு 3. இந்த லெவலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறார்கள். உபை இப்னு ஸலூல் திரும்புகிறான். உபை இப்னு ஸலூல் தனது படைகளோடு திரும்புகிறான். நாங்க ஏன் எங்களை போட்டு சும்மா கொண்டு வரணும், அவரை எல்லாரும் வழிபட்டுட்டாங்க, நாங்க திரும்பி போவோம் என்று சொல்லி உபை இப்னு ஸலூல் திரும்புறாங்க. இந்த சந்தேகத்தில் ஈடுபட்டவர்களும் நயவஞ்சகர்களும் சேர்ந்தவர்களுக்கு பின்னால திரும்புறாங்க. அந்த நேரத்தில் அப்துல்லா இப்னு அம்ர் இப்னு ஹராம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபித்தோழர் அவங்களுக்கு பின்னால போறாங்க. உதக்கிருக்கும் பில்லா, ஏ சமுதாயமே, அல்லாஹ் வச்சு உங்களை ஞாபகப்படுத்துறேன், லைஸ லக்கும் அன் தஹ்துரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்த வேண்டாம், அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்த வேண்டாம், திரும்பி வாங்க என்று சொல்லுகிறார். காலு, அவங்க சொல்றாங்க, லவ் நஅலமு அன்னக்கும் துகாத்திரூன மா அஸ்லம்னாக்கும், நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஜிஹாத் செய்வீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டிருக்க மாட்டோம். அந்த முனாஃபிக்கின்கிற வார்த்தைகளை, நீங்க நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டா ஜிஹாதும் என்ற ஒன்றிருக்கிறது தெரிஞ்சுக்க இஸ்லாத்துக்கு வந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி முனாஃபிக்கின்கள் இவரை பார்த்து பேசுகிறார்கள். இவர் கோபத்திலே சொல்கிறார், அபஅதகுமுல்லாஹ் அதா அல்லாஹ், அல்லாஹ்வுடைய எதிரிகளே, அல்லாஹ் உங்களை தூரமாக்குவானாக, ஃபஸயுக்னில்லாஹு அன்கும் நபியஹு, உங்களை அந்த நபிக்கு எந்தவித தேவையும் மற்றவனாக அல்லாஹ் தஆலா ஆக்குவான் என்று சொல்லிட்டு திரும்பி போகிறார். என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோட போய் சேர்ந்து விடுகிறார். சகோதரர்களே, இந்த மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கொண்டிருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ் உஹதுக்கு போற வழி சொல்றாங்க, நாங்க எதிரிகளுக்கு கிட்டான ஒரு ரூட்ல போய் இருக்கணும், அதுக்கு என்ன செய்யறது? அப்படியா, என்ன செய்யறாங்கன்னா, முரப்பா இப்னு கைலி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவருடைய தோட்டத்தால போறாங்க. அந்த ரூட்டால போய் அந்த இடத்துக்கிட்ட வரணும். அதனால இப்ப ரோட்டால போக கூடாது, எங்கெங்கெல்லாம் நாங்க சொல்லுவோமே அத முடுக்குன்னு சொல்லி, இந்த மாதிரி முடுக்கு ரூட்டுக்குனால ரசூலுல்லாஹ் போறாங்க. இந்த முரப்பா இப்னு கைலி என்னுடைய தோட்டத்தால போறாங்க. அந்த முஸ்லிம், அதனால அவருடைய தோட்டத்தால போறாங்க. அவர் குருடர், அப்பதான் முனாஃபிக்னு தெரியுது அவரு. அவர் அந்த தோட்டத்தால போகணும்னு சொல்றாரு. நீங்க அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த ரசூலுல்லாஹ் அந்த சத்தம் விளங்குது, பட போகுதுன்னு விளங்குது. என்ன சொல்றாரு, நீங்க மட்டும் முஸ்லிம்களா இருந்தா, நீங்க மட்டும் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்த மண்ணை தலையில போட்டுக்கிறார், மண்ணை அப்படியே வீசிக்கிட்டு சொல்றாரு,
அவர்களுடைய தலையில வீசுங்கன்னு சொல்றாரு. உண்மையில நீங்க அல்லாஹ்வுடைய தூதரா இருந்தா என்னோட தோட்டத்துக்குள்ள அனுமதி இல்லாம வரவானா, என்னுடைய தோட்டத்துக்குள் அனுமதி இல்லாமல் வர வேண்டாம் என்று சொல்லி போட்டு சொல்றாரு. வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், லவ் அலமு அன்னி லா உஸீபு பிஹா கைரக யா முஹம்மத் லதரப்து பிஹா வஜ்ஹக். இப்ப நான் மண் வீசி மத்தவங்கள உளும் என்று இல்லைன்னா அவனுக்கு மண்ணால வீசிருப்பேன், மண்ணால உங்களோட முகத்துல என்ன செஞ்சிருப்பேன், வீசி இருப்பேன் என்று சொல்லி அந்த முனாஃபிக் கத்துகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்கள் அவரை வெட்ட போகிறார்கள், நபிகள் வெட்ட வேண்டாம் என்று சொன்னார்கள். வெட்ட வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அந்த தோட்டத்தால் கடந்து உஹது மலை அடிவாரத்தை அடைகிறார்கள். இப்பொழுது அந்த பகுதியிலே, இந்த மலைக்கு அந்த தொங்கல் பகுதியிலே முஸ்லிம்களுடைய படைப்பட்டாளமும் இந்த உஹதுடைய அடிவாரத்திலே முஸ்லிம்களுடைய படைப்பட்டாளமும் இருந்து கொண்டிருக்கின்றன. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலைமைகளை அவதானிக்கிறார்கள். அவதானித்து விட்டு சொல்கிறார்கள், முஸ்லிம்களை ஒரு குழுவை பார்த்து சொல்கிறார்கள், கிட்டத்தட்ட 50 பேர். அந்த 50 பேரை பார்த்து சொல்கிறார்கள், நீங்க எல்லாரும் இந்த மலையில ஏறுங்கன்றாங்க. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய யுத்த தந்திரம், இந்த மலையில ஏறுங்க என்று சொல்றாங்க. ஏன் ஏறுங்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்ற சொல்லி போட்டு சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுல ஏறுங்க, தலைவராக அப்துல்லா இப்னு ஜுபைரை வைக்கிறார்கள். அதாவது அம்ர் இப்னு அவுஃப் இருக்குதானே, அம்ர் இப்னு அவுஃப் அவருடைய கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இந்த அப்துல்லா இப்னு ஜுபைரை தலைமையா வச்சு போட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்ன செய்யணும் தெரியுமா, இந்த யுத்தம் எங்களுக்கு எதிராக நடந்தாலும் சார்பாக இருந்தாலும் இறங்கக்கூடாது. இந்த யுத்தம் எங்களுக்கு எதிராக நடந்தாலும் சார்பாக நடந்தாலும் இறங்கக்கூடாது. நீங்க இறங்கினீங்கன்னு சொன்னா எங்களுடைய முதுகுகளை எதிரிகளுக்கு விட்டு விடுவீர்கள், எங்களுடைய முதுகுகளை எதிரிகளுக்கு விட்டு விடுவீர்கள். அர்த்தம் என்ன எங்களுக்கு வழங்குமாறு? இந்த யுத்தம் நடந்தா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும், அங்கே காலித் இப்னு வலீத் இருக்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியும் காலித் இப்னு வலீத் எந்த அளவுக்கு வீரர் தெரியுமா. குஃபர்ல இருக்க கூட குஃபர்களுடைய வெற்றிகளுக்கு காலித் இப்னு வலீத் காரணம், இஸ்லாத்துல இருக்க கூட இஸ்லாமியோட வெற்றிக்கு காலித் இப்னு வலீத் காரணம் என்று முஸ்லிம்கள் பேசக்கூடிய அளவுக்கு மாறிச்சு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும், அங்க வந்து எதிரிகளுடைய படையணி எப்படி இருக்குதுன்னா, அபூ ஜஹலுடைய மகன் இக்ரிமா புரோஸ்னாத்துக்கு வராரு. இந்த இக்ரிமாவுடைய படை தலைமையின் கீழ் ஒரு பகுதி, இங்க காலித் இப்னு வலீத் படை தலைமையின் கீழ் ஒரு பகுதி, இப்படி ரெண்டா இருக்குது. காலித் இப்னு என்ன செய்வார் தெரியுமா, ஏதாவது பிரச்சனை நடந்தா அப்படியே அந்த படையை சைடால் எடுப்பார், எடுத்து மலையில ஏறினாங்க. இந்த அப்படியே வந்து மலையில ஏறினா என்ன நடக்கும், முஸ்லிம்கள் வந்து ஒத்தருக்கொத்தர் மாறி அடிச்சுக்கல ஆரம்பிப்பாங்க. இங்கிருந்து யுத்தம் செஞ்சால் அங்கேயும் முஸ்லிம்கள் மலையில யாரு முஸ்லிம்கள் ஆகிரும். இவர்கள் அம்பெய்து கொள்ளக்குள்ள அவங்க கீழால் அம்பெய்ஞ்சிருவாங்க. இது ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். அதனால மலையில நிறுத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எங்களுக்கு என்ன நடந்தாலும் இந்த மலையில நீங்க இருந்துக்கங்க, என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நீங்க இறங்கக்கூடாது, யுத்தம் எங்களுக்கு சார்பாக இருந்தாலும் எதிராக இருந்தாலும் நீங்கள் இறங்கக்கூடாது என்ற கடுமையான கட்டளையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இட்டுவிட்டு தான் யுத்தத்தை ஆரம்பிக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த யுத்தம் ஆரம்பிக்கின்ற இந்த நேரத்தில் அங்கே முஸ்லிம்களுடைய படை எடுத்து பார்த்தால் கிட்டத்தட்ட 3000 பேர்கள், அங்கே 200 யுத்த வீரர்கள், குதிரை வீரர்கள், 200 குதிரை வீரர்கள். ஒரு ஒட்டகம் 200 இருக்கிறதுக்கு 200 குதிரை இருக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஒட்டகம் வந்து கொஞ்சம் நோவலா தான் போகும். ரைட்டா, இந்த நிலைமையில ஒட்டகமும் குதிரைகளும் அங்க 200 குதிரை வீரர்கள். அதுல 2 படை, ஒன்று இரண்டா பிரிக்கப்பட்டு கொண்டு இக்ரிமாவுடைய தலைமையின் கீழ், இரண்டாவது காலித் இப்னு வலீதுடைய தலைமையின் கீழ். சகோதரர்களே, இப்ப இந்த யுத்தம் என்ன அடிப்படையில் ஆரம்பித்தது ஹதீஸ்களை நம்ம பார்க்கல. யுத்தம் என்ன அடிப்படையில் ஆரம்பித்தது என்று சொன்னா, ஒவ்வொருத்தரா முன்னுக்காகி அவங்களே ஒவ்வொருத்தரா முன்னுக்காகி இப்படித்தான் ஆரம்பிக்கும் யுத்தம். அதுல யார் முன்னுக்காகினாங்க, அவங்களோட பகுதியில யார் முன்னுக்காகினாங்க ஹதீஸ்களை காண முடியவில்லை. ஆனால் இந்த யுத்த வரலாற்றிலே நடந்த முக்கியமான நபர்களுடைய வரலாறுகள் பதியப்பட்டுள்ளன. அந்த யுத்தத்திலே கலந்த அதாவது மிக மிக முக்கியமான அம்ச வரலாறுகள் உஹது யுத்தத்திலே பத்ர் யுத்தத்தை விட கூடுதலாக பதியப்பட்டிருக்கின்றன. அதில் நான் ஒவ்வொருவருடைய வரலாறு நான் சொல்லுகிறேன். சகோதரர்களே, உஹது யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் முஸ்லிம்கள் தான் ஒட்டுமொத்தமாக வெற்றி பெறுகிறார்கள். ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் முஸ்லிம்கள் தான் வெற்றி பெறுகிறார்கள். அதிலே முதலாவதாக அபூ துஜானா என்று சொல்லப்படக்கூடிய நபித்தோடர், அபூ துஜானா என்ற நபித்தோடர், அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வாளை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். வாளை வைத்து சொல்கிறார்கள், என்னிடத்திலிருந்து இந்த வாளை எடுப்பவர் யார், என்னிடத்திலிருந்து இந்த வாளை வாங்குகின்றவர்கள் யார் என்று கேட்கிறாங்க. மக்கள்ல வந்து எல்லாரும் முன்னுக்காக மாட்டாங்க. அதுக்கு ஏன் ரசூலுல்லாஹ் வாளை வாங்கினா கொஞ்சம் ஒரு அடி கூட பின்ன வைக்க கூடாது, என்ன செஞ்சிடணும், தொடர்ந்து அங்கேயே போகணும். யுத்தத்தில் அப்படி கஷ்டம், கொஞ்சம் பின்னுக்கு வேண்டி வரும்.
அதனால யாரும் வாங்கல. ஒவ்வொருவரா போறாங்க, சிலவங்களுக்கு ரசூலுல்லாஹ் வாரான்றாங்க, இப்படியே போகுது. அபூ துஜானா வாராரு, வந்து கேட்கிறார், வமா ஹக்கு யா ரசூலுல்லாஹ், இந்த வாளை வாங்கினா என்ன செய்யணும் என்று கேட்கிறார். இந்த வாளை வாங்கினா என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கிறாரு. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அன் தத்ரிப